அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே. எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க உறவுகளே, காலை எழுந்து ஒன்றும் காய்கறி ஒன்றும் இல்லை. வெங்காயம் தக்காளி தான். வெங்காயம் தான், தக்காளி மட்டும்தான் இருக்குது. என்ன சாப்பாடு செய்யறதில்ல. அப்புறம் தான் நேற்று நான் எலுமிச்சை பிச்சுட்டு வந்தேன் உறவுகளே, கொல்லையிலேருந்து. காய்கறி இல்லை உறவுகளே. சாப்பாடு செய்யறதுக்கு நேற்றே ஞாயிற்றுக்கிழமை முறிங்கிற கடைங்க. இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரில. இதை வந்து உறவுகளே இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சமாக வந்து இங்கே பாருங்கள் உறவுகளே, எங்கள் மரத்து பழம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. வந்து ஒரு 10 20 15 இருக்கும் பழம். இதை வந்து உறவுகளே கொஞ்சமாக நான் ஊறுகாய் செஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு. அது பச்சையாக இந்த மாதிரியே வந்து அவிக்காத உப்பு வெள்ளி போட்டு குளிக்க வச்சு தான் சில பேர் ஊறுகாய் செய்வாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் நான் வந்து பச்சையாக அப்படியே செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இன்றைக்கி எலுமிச்சை சாதம் தான் உறவுகளே எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காத. இந்த மாதிரி சைஸுக்கு நீட்டாக அரைஞ்சிக்கிங்க. புரியுதுங்களா? சின்னதா சில பேர் 4ஆ நறுக்கிப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து நம்ம 6ஆ நறுக்கிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. தெரியுங்க உறவுங்களே. இதே மாதிரி நம்ம எல்லா பழத்தையும் இந்த மாதிரி நறுக்கிக்கிறோம். நம்ம இங்கே பாருங்க, எலுமிச்சங்காயை வந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் உறவுகளே. அதுக்கு வந்து நம்ம இது மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கிடையாது. வெந்தயம் வேற கொஞ்சமாக நம்ம தேவையான நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அரிஞ்சு அந்த அளவுக்கு தேவையான அளவு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உறவுகளே. இங்கே பாருங்க உறவுகளே, நான் இவ்வளோ கடுகு தான் சேர்த்துருக்கேன். போதும். ஏன்னா இது கொஞ்சம் தானே இருக்குது ஊறுக்கா, அதனால போதும். வானலில் வச்சு வானலில் அடுப்பில் வச்சு வறுத்து இதை பொடி பண்ணி நம்ம ஊறுக்காய் கூட அப்புறம் மேல்ஸ் கடைசியாக சேர்த்துக்கணும் உறவுகளே. அதனால இது வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்க உறவுகளே, கடுகும் வெந்தயமும் பொன்னிறம் நடத்திக்கலாம். அப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் உறவுகளே. பாருங்க உறவுகளே, இப்போ வந்து நம்ம ஊறுக்காய் தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml 150 ml வர எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் சாதம் கிட்டத்துக்கு கட்டிக்கிறேன் உறவுகளே. இப்போ வந்து நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உறவுகளே. கடுகு பொரிஞ்சு வந்ததும் இந்த நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த எலுமிச்சம் கீத்தை வந்து உறவுகளே நம்ம எண்ணெயில் கொட்டிக்கலாம். கடுகு பொரிச்சு உறவுகளே இப்போ நம்ம கொட்டிக்கலாம் எண்ணெயில். இப்போ உறவுகளே எண்ணெயில் இருந்து நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கணும். நல்லா இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் உறவுகளே. ஊறுக்காய் வந்து உறவுகளே நம்ம இந்த மாதிரி நம்ம தாளிச்சோம்னா நான் அப்படியே என்ன பண்ணணும், 2 நாளைக்கு நம்ம இது உடனேயும் சாப்பிட்லாம். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உறவுகளே, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து மக்க வச்சு அப்புறம் செய்கிறதோட இது நல்லாயிருக்கும். இதில் வந்து அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாய் தூள், இது மாதிரி நம்ம
வெந்தயமும் கடுகும் நம்ம இது வறுத்து வச்சோம்ல, இது அம்மியில் வச்சுருக்கேன். இதை நடத்தி இது கூட சேர்த்து தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்ட வேண்டியதான் உறவுகளே. நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகணும், அடுப்புலேயே வேகணும். எடுத்து மூடி வச்சுட்டா ஊறுகாய் நல்லா சூப்பராக இருக்கும் உறவுகளே. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் தண்ணி விடும் உறவுகளே. இதில் தண்ணி விடும். நம்ம வந்து உப்பு இந்த இதெல்லாம் போட்டோம்னு வச்சுக்க, இந்த எலுமிச்சை சாறு இருக்கு பாருங்க, அதில் தண்ணி விடும். தண்ணி விடுனா அந்த தண்ணியிலே அந்த ஊறுகாய் வந்து வெந்துடும். இந்த கடுகு வெந்தயத்தையும் உறவுகளே நம்ம இந்த மாதிரி நடத்திக்கணும். இந்த கடுகு வெந்தயமும் அரைக்கக்குள்ள செம்ம வாசமாக இருக்குது உறவுகளே. போதும் உறவுகளே, நமக்கு இவ்வளோ பொடி கிடைச்சதே போதும். பாருங்க உறவுகளே, அந்த எலுமிச்சம் காய் நம்ம கொட்டணும்ல, அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த தண்ணியிலே அந்த ஊறுகாய் வந்து வெந்துடும் உறவுகளே. இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி கொஞ்சம் சுண்டுனது தான் நம்ம மிளகாய் தூள் இந்த மசாலா தூள் எல்லாத்தையுமே நம்ம போடணும். இங்கே பார்த்துங்க உறவுகளே, இப்படி தான் வேகும். நீங்கள் பயந்துடாதீங்க. நல்லா இந்த காய் வந்து இந்த தண்ணியிலே வெந்துடும். இந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உறவுகளே. இது கூட வந்து தனி மிளகாய் தூள் ஒரு பாக்கெட் நான் வாங்கி வந்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உறவுகளே. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படி கொட்டிக்கிங்க. நான் இதுக்கு வந்து 10 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்க உறவுகளே எப்படி வந்துருச்சுன்னு. நல்லா ஊறுகாயும் நல்லா வெந்துருச்சு, உடனேவும் நமக்கு தாளிச்ச மாரி ஆயிடுச்சு. இப்புறமேல அனலை நம்ம இழுத்துடணும் உறவுகளே. இதுக்கப்புறம் அனல் போடக்கூடாது. இதுக்கப்புறம் அப்படியே பாட்டே அப்படியே அழகாக சுண்டணும். அது இப்போ வந்து ஊறுகாய்க்கு அனல் தேவையில்லை. இப்போ வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா நம்ம வதக்கக்குள்ளே எண்ணெய் பிரிஞ்சு, அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தால் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் தேவையாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம், உப்பு நமக்கு தேவையாக இருந்தாலும் சரி பார்த்து நம்ம போட்டுக்கலாம் உறவுக்கு. இங்கே பாருங்கள் ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா உறவுகளே உங்களுக்கு? நான் அப்புறம் காமிக்கிறேன் கடைசியாக. உறவுகளே ஊறுகாய் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் உறவுகளே. இங்கே பாருங்க, இப்படி தான் உறவுகளே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே டக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, தொட்டுக்க தான் உறவுகளே. ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, வாழைக்காய் பிச்சு வறக்கணும் இன்றைக்கி. இதுக்கு தொட்டுக்காவது. ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.